என் பெயர் RS ரமேஷ் காஸ்ரீ. நான் டீம் இ குரூப் சி மாணவி. குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞான நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் நான் இன்று விஷக்கடி தைலம் செய்ய போகின்றேன். நாம் 1/2 லிட்டர் விஷக்கடி தைலம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: முதலில் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், இரண்டாவது 200 கிராம் நீலாவேரி, அடுத்ததாக 30 கெரடக்கொடி இலைகள், 10 வெற்றிலை, 20 நல்ல மிளகு, சிறிதளவு இழுப்பு புண்ணாக்கு. பொருட்களை வைத்து நாம் 1/2 லிட்டர் விஷக்கடி தைலம் செய்ய முடியும். நீலாவேரி மற்றும் கெரடக்கொடி வயல்வெளிகளிலும் மலைப்பகுதிகளிலும் காணப்படும். நாம் விஷக்கடி தைலத்தை செய்ய தொடங்க முதலில் நீலாவேரி இலைகளை நன்றாக உதிரவும். இலைகளை உதிரும் போது நீலாவேரியின் கம்புகளை போடக்கூடாது. உதிரிய இலைகளை நன்றாக கழுவிய இலைகளை எடுத்து இடிக்கவும். நன்றாக இடித்த பின்பு இலைகளை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வைக்கவும். கழுவிய கெரடக்கொடி இலைகளை இடிக்கலிட்டு நன்றாக இடிக்கவும். நன்றாக இடித்த கெரடக்கொடி இலைகளை பாத்திரத்தில் வைக்கலாம். அடுத்ததாக 10 வெத்தலை எடுத்து இடிக்கவும். நன்றாக இடித்த வெத்தலையை பாத்திரத்தில் வைக்கலாம். நம்மிடம் 20 நல்ல மிளகு இருக்கு. இதையும் நாம் இடிக்கலாம். நல்ல மிளகை இடித்த பின்பு பாத்திரத்தில் எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக சிறிதளவு எலும்பு புண்ணாக்கு எடுத்து நன்றாக பொடிக்கவும். நாம் இறைவனை வேண்டி விறகை பத்த வைக்கலாம். சட்டி நன்றாக காய்ந்த பின் நாம் எடுத்து வச்சிருக்கும் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயை விடவும். எண்ணெய் நன்றாக காய்ந்து விட்டது. இதற்கு 1/2 மணி நேரம் எடுத்தது. நாம் அரைத்து வைத்திருக்கும் நீலாவேரி, கிரடக்கொடி இவை அனைத்தையும் எண்ணெயில் போடலாம். நாம் அனைத்தையும் போட்டு விட்டோம். அதன் பிறகு இந்த 1 லிட்டர் எண்ணெய் 1/2 லிட்டர் ஆகிறது வரை நன்றாக கிளறவும். எண்ணெய் இளம் சிவப்பு நிறத்தில் இருப்பதை காணலாம். எண்ணெய் நன்றாக காய்ந்து கொண்டிருக்கிறது. கிளறிக் கொண்டே இருக்கவும். இப்போது எண்ணெய் இளம் சிவப்பு நிறத்திலிருந்து கடும் சிவப்பு நிறத்திற்கு மாறிவிட்டது. இப்போது எண்ணெய் கடும் சிவப்பு நிறத்திலிருந்து கருப்பு நிறத்திற்கு மாறிவிட்டது. இப்போது எண்ணெய் காய்ந்து விட்டது. இதற்கு 2 மணி நேரம் எடுத்தது. விஷக்கடி தைலம் தயாராகிவிட்டது. எண்ணெய் நன்றாக ஆறிய பின்னர் கண்ணாடி பாட்டிலில் வடிகட்டி வைக்கலாம். எண்ணெய் நன்றாக வடித்த பின்னர் மீதி உள்ள கோதல்களும் மிகவும் பயனுள்ளவை. அதாவது தோல் இன்ஃபெக்ஷன், பற்று உள்ள இடத்தில் கோதல்களை தேய்க்கலாம். கண்ணாடி பாட்டிலை இறுக்கமாக மூடிவிட்டு நன்றாக துடைத்து பத்திரமாக நாம் சேமித்து வைக்கலாம். 100 மில்லி எண்ணெய் 200 ரூபாய் நம்ம விற்பனை செய்யலாம். இந்த மருந்தெண்ணெய் நம்ம சில பூச்சிகள் என்னன்னா சிலந்தி, எலி, பல்லி, பாச்சா, பூரா இது போல சில பூச்சிகளை நம்மள கடிக்கும் போது நமக்கு சில நாள்ல பட்டு வரும். இந்த பட்டை தீர்ப்பதற்காக தான் இந்த மருந்து. இதை நம்ம ராத்திரி நமக்கு அந்த பட்டு இருந்த இடத்துல தடவிட்டு அடுத்த நாள் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் குணமான ரிசல்ட் நமக்கு உடனே தெரியும். இது 2 இல்ல 3 நாள் வரை கண்டினியூ பண்ணணும்.
இந்த மரத்தை தேய்க்கும் போது நம்ம வந்து அந்த இடத்துல தண்ணி படாம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் வெயிலில் செல்லக்கூடாது. தங்கச்சி, இன்னைக்கு நீ என்ன பண்ணும்போது என் கூட தானே இருந்த. சோ இந்த எண்ணெய் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து? நல்லாதான் இருக்கு. ஆனா என்னன்னா நிறைய டைம் ஆகுது. அதனாலே நிறைய பேரு இத வந்து பண்ணல, கடையில விக்கல. அதனால யாருமே இத பத்தி யாருக்குமே அவ்வளவா தெரியல. அதனால நம்ம இத வந்து அவேர்னஸ் கொண்டு வரணும். இத பத்தி இதே மாதிரி ஆயுர்வேதா எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ என் தங்கச்சி சொல்ற என்னன்னா, இத பத்தி நிறைய நமக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த மருந்து இந்த மூலிகை தைலத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சோ அதனால கூட அவங்களுக்கு தெரியறதுனால அவங்க அப்படியே இதை பண்ணாம விடுறாங்க. சோ இதனால நம்ம அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. சோ நம்மளும் இதை பத்தி இப்ப நீங்க இந்த வீடியோல பாத்தீங்க, உங்களுக்கு எப்படி இந்த தைலம் எல்லாம் உருவாகுது, இந்த தைலத்தை பத்தி உள்ள இன்ஃபர்மேஷன். சோ இதை பத்தி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட யாருக்காவது பூச்சி ஏதாவது கடிச்சுன்னா சொல்லுங்க, இப்படி மருந்து பண்ணலாம்னு. இது ரொம்பவே நல்ல மருந்து. நமக்கு சீக்கிரம் 2 இல்ல 3 நாளிலேயே நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். பிள்ளை, நீ என்ன ஃபர்ஸ்ட் விசக்கடி தைலம் என்னோட கேரள நீ வந்து தயாரிச்சிருக்கிற. உன்னோட ஃபீல் எப்படி இருக்கு? உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எப்படி தோணுது? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் விறகு, மண்பானை வெளியே வச்சு ஒரு ஓப்பன் சர்ஃபேஸ்ல வச்சு மருந்து பண்ணும்போது ரொம்ப நல்லா ஹாப்பியா இருந்துச்சு. எனக்கு இன்னும் நிறைய மருந்துங்க இது மாதிரியே கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இந்த இதுக்கெல்லாம் நான் வந்து என்னுடைய ரொம்ப மனசார நன்றி சொல்றது வந்து குமரி அறிவியல் பேரவைக்கு தான். ஏன்னா குமரி அறிவியல் பேரவை இருக்கனாலதான் எனக்கு வந்து இது மருந்து கண்டுபிடிக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. மேலும் உடம்பினில் பூச்சிக்கடி விஷம் இருந்தால் தான் பற்று வரும். ஆனால் நிறைய விஷம் இருந்தால் பற்று தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இதற்கு விஷக்கடி மருந்து, அதாவது எலும்பு புண்ணாக்கை சிறிதளவு பொடித்து 1 கப் தண்ணீர் எடுத்து முழநாளில் இரவு ஊற வைத்து மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் வடிகட்டி கொடுத்தால் வெளியே விஷம் வாந்தியாக வரும். பிறகு உடம்பின் வெளியே இருக்கும் பற்றில் தைலம் தேய்க்கும் போது சீக்கிரமாக சரியாகிவிடும். மூலிகை பத்தி சில விவரங்களை அறிந்து கொள்ள என் பாட்டி தங்கலட்சுமி அவர்களை பேட்டி எடுக்கலாம் என வந்திருக்கிறேன். பாட்டி, இந்த மருந்துக்கு அது பத்தியம் இருக்கா? இந்த மருந்துக்கு பத்தியம், குடிச்ச மருந்துக்கு இந்த ஊறுகாய், கருவாடு, நல்லெண்ணெய், நிலக்கடலை, கடுகு தாளிச்ச வகை இத்தனையும் சாப்பிடவாது. எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய்க்கு பத்தியம் இல்ல, வெயில தான் போப்பாது. குழந்தைங்களுக்கு வந்து நான் எண்ணெய் தேய்க்கலாமா? எண்ணெய் தேய்க்கலாம், குழந்தையோட எண்ணெய் தேய்க்கலாம், உள்ளுக்கு கொடுக்கவாது. மருந்து வந்து எவ்வளவு நாள் வரை கெடாம இருக்கும்? இந்த மருந்து பிளாஸ்டிக் டப்பால வச்சிடறாது. குப்பியில கண்ணாடி குப்பியில வச்சிருந்தா 1 மாசம் வரை இருக்கும், ஒண்ணும் செய்யாது. பாட்டி, இந்த மருந்து வந்து யாரு உங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க? இந்த மருந்து எனக்கு அப்பா செய்து வந்து. பாட்டி, இந்த மருந்து போட்டா எவ்வளவு நாளையில சரியாகும்? அது சிலைகளுக்கு 1 வாரத்துல கொஞ்சம் இது ஊரல் சல்லு மாரத்து நல்லிச்சுன்னு 2 வாரத்துக்குள்ள சரியாகும். பாட்டி, நீங்க வந்து இப்போ எனக்கு வந்து குடிக்கிறதுக்கும் மருந்து சொல்லி தந்துருக்கீங்க. இதை வச்சு குடிக்கிறது, இதை வச்சு அதுக்கப்புறம் அந்த நம்மளுடைய அந்த செரி சிறங்குக்கும் மருந்து சொல்லி தந்துருக்குதுங்க. இப்படி 2 புது மருந்தை சொல்லி தந்ததுக்கு ரொம்ப நன்றி பாட்டி. எனக்கு இந்த வாய்ப்பை தந்து இது போன்ற பல மருந்துகளை கண்டுபிடிக்கிறதற்கு ஒரு ஆர்வத்தை தூண்டிய குமரி அறிவியல் பேரவைக்கு என் மனசார நன்றிகளை கூறுகின்றேன். நன்றி, வணக்கம்.